ஹாய் குட்டீஸ். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாராம். குருவும் சிஷ்யனும் இருந்தாங்களாம். அந்த குருவும் சிஷ்யனும் அப்படியே ஒரு ஆத்தங்கர ஓரமாக அப்படியே பேசிகிட்டே நடந்து போகும்போது அந்த சிஷ்யன் அப்படின்னா ஸ்டூடெண்ட். அவர் வந்து அந்த குரு கிட்ட சொல்கிறாரு, குருவே, என்னோடய வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை, நான் ரொம்ப சேடாக இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னானாம். அப்போ அந்த குரு என்ன பண்ணாரா, அந்த அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறப்போ ஒரு தோட்டம் வந்தது, அதாவது பூங்கா. அங்கே நிறைய செடியெல்லாம் இருந்தது, பட்டாம்பூச்சியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருந்தது. அப்போ அந்த குரு சொன்னாரா, சிஷ்ய பிள்ளையே, நீ வந்து எனக்கு ஒரே ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி. அவனும் ரொம்ப ஆசையாக பட்டாம்பூச்சியை துரத்திட்டு ஓடினானோ. ஆனால் ஒரு பட்டாம்பூச்சி கூட அவன் கையில் கிடைக்கவே இல்லையாம். அவனும் தேடி தேடி ஓடி ஓடி பார்க்குறானா, முடியவே இல்லையாம். அப்புறம் ரொம்ப இதாக அப்படியே டயர்டாகி, குருவே, என்னால் ஒரு பட்டாம்பூச்சி கூட பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த குரு சொல்கிறாரு, சரி ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு பெஞ்ச் இருக்கும் இல்லையா பார்க்கில், அந்த பெஞ்சில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட்டு அப்படியே அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடி எல்லாத்தையும் பாரு, பூக்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இரு அப்படின்னு சொன்னபோது, இவன் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது என்னாச்சு, ஒரு பட்டாம்பூச்சி அப்படியே பறந்து வந்து அவனை சுற்றி அப்படியே வந்து அவனோட கையில் உட்காந்தது, தோளில் உட்காந்தது, இதெல்லாம் பண்ணுச்சான். அப்போ அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, இதுதான் வாழ்க்கை. நம்ம வந்து சந்தோஷத்தை தேடி ஓடினோன்னா நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஆனால் நம்மளே சந்தோஷத்தை நின்று நம்ம சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷம் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அதனால என்ன பண்ணக்கூடாது, எப்போவுமே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லாமல், வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நம்ம ரசிக்க கற்றுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ.